அந்த புகார் கொடுத்த நிகிதா அவர்களும் அதே சமூகம். கார் பார்க் செய்வதற்காக சாவி அவரிடம் கொடுக்குறாங்க. அவருக்கும் கார் ஓட்ட தெரியாது, அஜித் குமாருக்கும் கார் ஓட்ட தெரியாது. அதில் நகை இருக்கிறது கவனம், இந்த எச்சரிக்கையை அந்த நிகிதா குடும்பம். இத்தனை சித்திரவதைகளுக்கு பிறகு ஒருத்தர் 9.5 பவுன் நகையை காப்பாற்றினான்னா அவன் வந்து ஒரு ஜெயலலிதா சென்னைக்கே வரல. அந்த அம்மா எங்கே இருந்ததுன்னா கொடநாடு தான் அந்த அம்மாவுக்கு தனி நாடு. அப்போ இங்கே மக்களுக்கு இவனுக்கு சுரணை இல்லாமல் இந்த திராவிட கட்சி பண்ணிட்டான். சினிமா சேனல் கொண்டு விட்டுட்டு விபச்சார விடுதல் பண்ணி சாராயங்கள் விட்டுட்டு போயிட்டான். அப்பா அம்மா மகன் மகள் 4 பேர் கூட்டிகிட்டு போய் நிர்வாணப்படுத்தி லாக்கப்பில் போட்டான். விடிய ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்தப்போ முத்துக்குமார் என்னுடைய உடலை வச்சு அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னான். அங்கே அதிகமாக கத்துனவரை திருமாவளவன். பெட்டிகள் கை மாறிச்சு, உயிர் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இனி எதுவும் நடக்காது. ஒரு 15-16 வயசாக இருக்கும் அந்த பெண் சொல்ல, என்னை நிர்வாணப்படுத்தி எங்கள் கிராமத்திற்கு அத்தனை பெண்களையும் நிர்வாணப்படுத்தி கொண்டு போய் ஏரிக்கரையில் மறைவாக வைத்து திமுக என்ன பண்ணிட்டு இருந்தா, பிடிங்கிட்டு இருந்தானா? நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் பத்ராளி கோயிலில் வந்து ஒரு காவலாளி வந்து கஸ்டடியில் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றியான உங்களுடைய பார்வை சார்? இல்லை, இப்போ அஜித் குமார் ஒரு சமூகம், அந்த கோயிலை பத்திராளியம்மன் கோயில், அது சமூகத்துக்கு சொந்தமானது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த புகார் கொடுத்த நிகிதா அவர்களும் அதே சமூகம். இதை மேலிருந்து சென்னையிலிருந்து தனிப்படைக்காக உத்தரவிட்டவரும் அதே சமூகம். இதில் ஒரு காவலாளி, அந்த காவலாளியிடம் நிகிதா குடும்பம் கார் சாவியை கொடுத்து அந்த ஊனமுற்றவர்களை அந்த வீல் சேரில் அமர வைத்து கோயிலுக்கு எடுத்து வரும் பொழுது கார் பார்க் செய்வதற்காக சாவி அவரிடம் கொடுக்குறாங்க. அவருக்கும் கார் ஓட்ட தெரியாது, அஜித் குமாருக்கும் கார் ஓட்ட தெரியாது. அப்போ அஜித் குமார் இன்னொருவோட சாவி கொடுக்குறார். அப்போ அந்த கார் 2க்கு மேற்பட்டவர்களிடம் அந்த கார் சாவி கைமாறி இருக்கிறது. அதில் நகை இருக்கிறது கவனம், இந்த எச்சரிக்கையை அந்த நிகிதா குடும்பம் சொல்லலை. அப்போது கார் சாவியை 2-3 நபர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இந்த நகை யார் எடுத்தது, அது எங்கே இருந்தது என்கின்ற விவரம் முழுக்க கார் உரிமையாளர்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை சித்திரவதைகளுக்கு பிறகு ஒருத்தர் 9.5 பவுன் நகையை காப்பாற்றினான்னா அவன் வந்து ஒரு இராணுவ பயிற்சி பெற்றவனாக இருக்கணும். கண்டிப்பாக சார். இல்லைன்னா ஏதாவது ஒரு விடுதலை இயக்கங்களில் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் தான் இவ்வளவு சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டு அந்த 9.5 பவுனை அவனால் மறைக்க முடியும். அவன் சாதாரண ஆள். அவன் இவ்வளோ பெரிய அடியை தாங்கி செத்து போகிற அளவுக்கு இவர்கள் பண்ணுகிற அந்த சித்திரவதையை கண்டிப்பாக அவன் குற்றவாளியாக இருக்க முடியாது. ஓகே சார். பொதுவாக வந்து இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் டிஜிபி கட்டுப்பாடு தான் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு அரசியல்வாதிகள் ப்ளஸ் அதிகாரிகள் மேலிருந்து உத்தரவு வந்தால், அந்த தலைமை செயலுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று வந்தது, அதான் ஏதோ ஒரு எங்கேயோ இருந்து யார் இந்த உத்தரவு வந்திருந்தாலும் இவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நீங்கள் அஜித் குமாரை ஒரு திமுக குடிகட்டிய காரில் கடத்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு அதிமுக தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ அதிமுக இந்த நாட்டுக்கு தேவைப்படுது.
அப்படி திமுக காரில் ஏற்றப்பட்டிருந்தால், அவன் செத்திருந்தால் அவன் எங்கே புதைக்கப்பட்டிருப்பான், இல்லை எரிக்கப்பட்டிருப்பான். சாட்சியங்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஏன்னா இந்த சாட்சியங்களை காவல்துறைக்கு அந்த வழக்கை கண்டுக்காத, அதை நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்படி பல லட்சக்கணக்கான வழக்குகள் இப்படி தான் கையாளப்படுகிறது காவல்துறையால். இல்லை சார், இது நம்ம இப்போ 2021 நடக்கக்கூடிய இந்த சாத்தாங்குளத்தில் அப்பா மகன் 2 பேரும் இறக்குறாங்க. அதை வச்சு திமுக வந்து ஒரு பெரும் அரசியலை பண்ணாங்க. அதாவது ஆட்சி மட்டத்த அளவுக்கு ஒரு பெரும் இது பண்ணாங்க. இதை வந்து இபிஎஸ் தலைமை வந்து எப்படி சார் கையாளும்? இல்லை, அவங்க ஒன்றும் கையாள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய வழக்கு இருக்குது. ஓகே சார். அதனால் இது ஒரு இங்கே அரசியல் எப்படி இருக்குன்னா, திமுக மேலே அதிருப்தியாக இருந்தால் தானாக வந்து ஓட்டு போட்டுருவான் அதிமுக மேலே. கண்டிப்பாக அதிமுக மேலே அதிருப்தியாக இருந்தால் தானாக வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான். நீங்கள் 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா சென்னைக்கே வரல. அந்த அம்மா எங்கே இருந்ததுன்னா கொடநாட்டில். கொடநாடு தான் அந்த அம்மாவுக்கு தனி நாடு. அப்போ இங்கே மக்களுக்கு அரசியல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. தேர்தல் வருகிறது, 500 ரூபா சிவாஸ் கோட்ரு ஒரு காக்கா பிரியாணி கொடுத்தா 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவோம். இந்த லாக்அப் டெத்துன்றது ஏன் சார் வந்து அது வந்து கொலையாகவே பார்க்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் 24 லாக்அப் டெத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். இல்லை நம்ம பல்வீர் சிங் வந்து அம்பாசமுத்திரத்தில் வந்து அந்த பல்ல பிடுங்கிறதா இருக்கட்டும், இது தொடர்ந்து காவல்துறை இதை மாதிரி பண்ணும்போது ஒரு பொதுமக்கள் எப்படி சார் காவல் நிலையத்துக்கு போயிட்டு அணுகிறது எப்படி சார்? இல்லை, முட்டாள்கள் பொதுமக்களுக்கு இதுதான் முடிவு. கேரளாவிலையும் பொதுமக்கள் தான் இருக்கான். ஒரு குற்றம் நடந்தால் 50 பேர் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியோடு அங்கே நிற்பான். இந்த சிபிஎம் கொடியோடு 50 பேர் நிற்பான். ஓகே சார். காங்கிரஸ் கொடியோடு 50 பேர் நிற்பான். இத்தனை பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். யார் எந்த அதிகாரியாக இருந்தாலும் 150 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். கொடியை திருப்பினா தடி விழுங்கியும் காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஓகே சார். அங்கே வந்து ஒரு அதானி ஒரு போர்ட்டு கட்டுறான், 1000 பேரை கொண்டு வந்து வட இந்தியில் இறக்குறான். எனக்கு இங்கே வேலை இல்லை, எனக்கு வேலை கொடு. எனக்கே வேலை இல்லை, எதுக்கு வடக்கணக்கு வேலை கொடுக்குறேன்? இப்படி மக்கள் பூரா எதிர்த்து நிற்கிறான். காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணுது. அந்த இடத்துல காவல்துறை நிலையம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஆளுக்கு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே முட்டாளாக இருக்கான் மக்கள். பென்னிசி ஜெயராஜ் விடிய வச்சு அடிக்கிறான். ஒரு 50 பேர் போய் கேட்கல. அவன் சொந்தக்காரன் 50 பேர் போயிருப்பான். 50 பேர் இருப்பானா இல்லையா? கண்டிப்பாக. பென்னிஸுக்கும் ஜெயராஜுக்கும் 50 பேர் சொந்தக்காரர் இருக்க மாட்டான். ஆம்பளை 50 பேர் லத்தி சார்ஜ் பண்ணிடுவானா? 50 பேர் சுட்டு கொண்டு வருவானா? இவனுக்கு சுரணை இல்லாமல் இந்த திராவிட கட்சி பண்ணிட்டான். சினிமா தேட்டரில் கொண்டு விட்டுட்டு விபச்சார விடுதல் பண்ணி சாராயங்கள் விட்டுட்டு போயிட்டான். அப்போது இதுதான் பேசிக்கு. அரசு அதிகாரிகளுக்கு அத்துமீறக்கூடிய தைரியம் எங்கேருந்து வருது? மக்களிடம் தட்டி கேட்பாங்கிற தைரியம் இருந்ததுன்னா காவல்துறைக்கு அந்த தைரியம் வராது. மக்களுக்கான நாடு தானே இது. நீதிபதியாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களுக்கான சேவர்கள் தானே அவன். இவங்க ஐயா போலீஸ் ஸ்டேஷனில் கேரளாக்காரன் கூட்டி போய் அடிக்க முடியுமா? பஞ்சாப்காரன் அடிக்க முடியுமா? கர்நாடகாரன் அடிக்க முடியுமா? யாரை வேணால் கூட்டி போய் அடிக்கலாம். எனக்கு தெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் சொன்னார், சவார்கர் ஐஏஎஸ். ஆமாம், அவர் கலெக்டராக இருக்கார் தஞ்சாவூரில். ஒரு திருட்டு வழக்கு. அப்பா, அம்மா, மகன், மகள் 4 பேரை கூட்டிகிட்டு போய் நிர்வாணப்படுத்தி லாக்கப்பில் போட்டான். விடிய நல்லா கேட்டுங்க. அப்பா நிர்வாணமாக இருக்கார், வயதுக்கு வந்த மகள் நிர்வாணமாக இருக்கா. எங்கே? அந்த லாக்கப் ரூமில். அம்மா நிர்வாணமாக இருக்கா, மகன் நிர்வாணமாக இருக்கான், வயது வந்த மகன். திருட்டு வழக்கில் விடிய தான் நிலைமை. அந்த மனித உயிர் என்ன பாடுபட்டுருக்குன்னு பாரு. அப்போது அந்த காவல்துறை அதிகாரி இருப்பான், அவனும் அவனுடைய சகோதரியும் இதே போல் நிர்வாணமாக ஒரு அறையில் அடைச்சி வச்சா என்ன நடக்கும்? அவனையும் அவனுடைய சகோதரியும் நிர்வாணமாக அதே அறையில் அடைச்சி வச்சா என்ன நடக்கும்? அவனுடைய நான் பாவம் அவன் சகோதரி நான் குறை சொல்ல ஒரு கற்பனையாக சொல்லிக்க. அப்போது காலையில் 4 பேர் செத்து போயிட்டான், நஞ்சத்துன்னு செத்து போயிட்டான். அப்போ என்ன காரணம்னா, காவல்துறையை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கே இல்லை. எதை செஞ்சாலும் ஒரு பொய் கேஸ் போட்டானா அதுக்கு அவன் அலைஞ்சு திரிஞ்சு செத்து சுண்ணாம்பாயி 5 வருஷம் ஆகாது. அவன் கோர்ட் ரிலீஸ் ஆகுது, 5 வருஷம் அலையும். போலீஸ் அழைச்சானா யார் வேணால் எஃப்ஐஆர் போடுவான், யார் வேணால் பொய் வழக்கு போடுவான். அதை ஏன்னா அரசியல்வாதி கூப்பிட்டு அவனை எஃப்ஐஆர் போடு, அவனுக்கு அதிகாரம் கொடுப்பது யார்? அரசியல்வாதி தான்.
சரி, நம்ம தொடர்ந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலேருந்து தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் காவல்துறை பண்ணுற ஒரு தப்பு நாளடைவில் மன்னிக்கப்படுது, இல்லைன்னா அவங்க வேறு துறைக்கு மாற்றம் அப்படி தான் சார் நடக்குது. இது வந்து அரசியல் தலைவரோ இல்லை வந்து அங்கே உயரதிகாரியோ தான் சார் தட்டி கேட்கணும். நம்ம டக்குனு வந்து ஒரு பாமர மக்களை போயிட்டு குறை சொல்ல முடியாது இல்லை சார்? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. கேரளாவில் இருப்பவனும் பாமரன் தான், பஞ்சாபில் இருப்பவனும் பாமரன் தான், மேற்கு வங்காளத்தில் இருப்பவனும் பாமரன் தான், கேரளாவில் இருப்ப ஆந்திரா கர்நாடகா எல்லாம் பாமரன் தான். நம்ம ஒன்றும் பார்பேரியன்ஸ் இல்லை, காட்டு பிராண்டி விலங்காண்டிகள் இல்லை, பகுத்தறிவான சமூகம் நம்ம. நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. நீதிமன்றம் நீங்கள் ஒரு 500 பேர் திரளுங்களேன், போலீஸு வேலையை காமிச்சிருவாரா? கேரளாவில் கேட்குறான், எந்தாடா அது, எந்தா அவன் எப்படி மதிச்சு போய் அவன் எப்படி செத்தான்? 50 பேர் குடியோடு நின்று கேட்பான். அவன் அப்போ 50 பேருக்கு அவர் பதில் சொல்லணும் அந்த காவல்துறை அதிகாரி. இவன் போயிடுவான், அடுத்து காங்கிரஸ் கொடியோடு வருவான் 50 பேர். எந்த மறித்து போய் எந்த பிரச்சனை, எப்படி அவனை அரெஸ்ட் பண்ண, எதுக்காக பதில் சொல்லி ஆகணும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கல்வியும் அறிவும் அவனை மனிதன் ஆக்கியிருக்கு. கம்யூனிஸ்டும் அவனுக்கு மனிதன் ஆக்கியிருக்கு. இங்கே சினிமா தேட்டரில் போய் தெரியுதான். இல்லை சார், ஒரு கோடி பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளே இப்போ வந்து இருக்கிற இடமும் இருக்குல்ல சார், அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது கூட கூட்டணி கட்சிகளாக இருக்கும் பொறுக்கி திம்பதற்கு அவரோட கூட்டணி சேர வேண்டியது. அவர்கள் மணல் மாஃபியாட்ட வாங்குகிற காசு, சாராய மாஃபியாட்ட வாங்குகிற காசை கம்யூனிஸ்ட் கட்சி பிரித்து கொடுக்குறான். இல்லை, ஒரு 90க்கு அப்புறமே 1990க்கு அப்புறமே இந்தியாவிலுமே கம்யூனிசம் அந்த அளவுக்கு இல்லை, சரியாக செயல்படலன்ற. சார் இந்தியா விடுங்க சார், ஜப்பானை விடுங்க சார், தமிழ்நாட்டை பேசுங்க சார். ஓகே சார். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் தான் போராடுவான். விலைவாசி உயர்வு, ஹோட்டலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், தொழிற்சங்க கேட்டு கூட்டம் போடுவான், புரட்சின்னு என்னென்னு சொல்லி கொடுப்பான். இப்போ திமுகவில் போய் கரைஞ்சி போயிட்டான். காரணம், கம்யூனிஸ்டுகள் திமுகவாக மாறிப்போச்சு, அதிமுகவாக மாறிப்போச்சு. அதனால் இங்கே விழிப்புணர்வுக்கான எந்த அஸ்திவாரமும் அடையாளமும் அழிஞ்சு போச்சு. சரி, இப்போ கேரளாவில் நடக்கும்போது அதுக்கான ஒரு பார்வையை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஒரு லாக்அப் டெத் அப்படின்னும் போது முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சமுதாயம். இப்போ ஒரு பத்திரிகையாளர் தொழில் நம்ம ஒரு விஷயம் பேசும்போது, தொலைக்காட்சியில் பேசும்போது நம்மளே வந்து அதை வந்து பிரிக்கிறதுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி தரமோ. சமுதாயம் போது இப்போ தோல் திருமாவளம் மற்ற சாதிகளை வந்து போராடுறதுக்கான வாய்ப்புகள் அதில் வந்து குறைஞ்சிடுதுவோம். நான் அப்படி இல்லை, அது முட்டாள்தனமான பார்வை. நான் நேராக பார்த்தேன், முத்துக்குமார் இறந்து போயிட்டான். எங்கே ஈழத்தமிழர் கட்சி நடந்தப்போ முத்துக்குமார் என்னுடைய உடலை வச்சு அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னான். அங்கே அதிகமாக கத்தினவரு திருமாவளவன் தான். எங்கே அந்த முத்துக்குமார் உடலை வைத்து அதிகமாக கத்தியவர் திருமாவளவன் தான். அப்போது எப்படி இதை சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி கொடூரமாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் வந்துடுவான். அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே இல்லை. எல்லாம் எங்கே போய் ஆளுங்கட்சியில் போய் கரைஞ்சிருச்சு. ஆளுங்கட்சியில் போய் கரைஞ்சிருச்சு. சரி, இப்போ அந்த கைது மரணத்தில் தொடர்புடைய இந்த 6 காவலாளிகள் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? நிரூபிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போது சேங்கை மாறன் ஒரு திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி பெரிய தொகை கொடுத்து வழக்கு வராமல் பார்த்து கொள்வார்கள். எங்கே போனாலும் அப்படி மகனா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சார், அவங்க அம்மாட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூட சொன்னாங்க. முடிஞ்சுது, பெட்டிகள் கை மாறிச்சு, உயிர் போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இனி எதுவும் நடக்காது. சார், இப்போ ஒரு நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னும் போது ஒரு குற்றத்தில் ஏதோ கைது பண்ணி போகிறாங்க, இல்லை சந்தேகத்தில் அடிப்பில் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு தான் உங்களை கேட்கணும், இல்லை இந்த அளவுக்கு தான் துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் காவல் தெரியும். எல்லா அதிகாரிகளுக்கும் சட்ட புத்தகத்தை படித்து தான் வர்றாங்க, தெரியும். ஆனால் இந்த இந்த சாணிகளை, இந்த மக்களை எதை பண்ணாலும் அனாதப்பை கேட்க ஆள் இல்லை. செல்ஃபோன் கேட்குறான், நீங்கள் மலத்துவாரத்தில் லட்சியம் விட்டு அடித்து கொள்கிறான். எந்த புரட்சியும் இங்கே வரலையே. எந்த உள்ளூர்கார 50 பேர் போய் தான் அவனை காப்பாற்றிருக்கலாமே. சாத்தான்குளத்தில் பென்னீஸுக்கும் ஜெயராஜுக்கும் உறவினர் 50 பேர் போய் தான் அவனை காப்பாற்றிருக்கலாம். அவன் ஜாதியில் ஒரு 5 வக்கீல் இல்லை. இங்கே சாதியாக தான் இருக்குது எல்லாமே. ஒரு 5 வக்கீல் இல்லை. அப்போ இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணர்வற்ற ஜடமாக மாறிப்போனான் தமிழ். இந்த திராவிட கட்சியில் போனால் அங்கே ஒன்றிய செயலை கூட்டிகிட்டு போகணும், இல்லை நகர செயலை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா வட்டச்செயல் வண்டு முருகனை கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். சாதாரண நபர் போயிட முடியுமா? அடித்து துரத்திடுவான். அப்போது
இவனுக்கான அரசியல் அதிகாரம் என்ன, இவனுக்கான மனித உரிமை என்ன, சட்டம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் இவனுக்கு தெரியல. ஆனால் இப்போ 100 பல கோடி வச்சுருப்பான், பயந்து நிற்பான், ஏட்டாக்கு பயந்து நிற்பான். இப்படி ஒரு கேவலமான மனநிலையை இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதனால் அவர்களுக்கு எங்கே நடந்தாலும் இப்படி தான். நீங்கள் விசாரணைக்கு வந்தவனை பல்ல பிடுங்குவானா சார்? நல்ல வேளை பல்லோட ஒரு கிட்னி எடுக்காமல் விட்டான். சிரிக்காதீங்க, நான் வேதனையோடு சொல்கிறேன். நீங்கள் மாட்டினாலும் உங்களுக்கு அதான் உங்கள் அப்பா அண்ணன் தம்பி மாட்டான், அதான் நிலைமை. என் அப்பா தம்பி மாட்டினாலும் அது சிரிப்பதுக்காக சொல்லலை. எல்லாமே சீரியஸ் எல்லாம் பண்ணிட்டான். திராவிட கட்சி சீரியஸ் எல்லாம் பண்ணிட்டான். மனைவியை கற்பழித்தா வேறு முன்னாடி டக்குன்னு வேறு முன்னாடி கட்டிக்கிறான். மனைவியை கற்பழித்தால் வேறு முன்னாடி உடனே கட்டிக்கிறானுங்க. அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் பஞ்சாபி தான், மலையாளி தான். அவனை பழி வாங்கியே தீருவான். இந்த மனநிலை இல்லை இங்கே. எதையும் காமெடியாக எடுத்துக்குவான். ஏன்னா இந்த திராவிட ஆட்சி இவனை அப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கு. சரி, தொடர்ந்து இது நாள் வரை ஒரு பாமர மக்களுக்கு நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு கூட ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. நம்ம பல வழக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அதாங்க, அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த வாச்சாத்தி கிராமத்தை சூறையாடுதான் பொம்பளை. கடைசி வரை போராடி இப்போ சிபிஎம் தலைவர் இருக்கிற சண்முகம் தான் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பாதி பேர் செத்து போயிட்டான். அப்போது அந்த பெண் சொல்கிறான், 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு 15-16 வயசாக இருக்கும் அந்த பெண் சொல்கிறான், என்னை நிர்வாணப்படுத்தி எங்கள் கிராமத்திற்கு அத்தனை பெண்களையும் நிர்வாணப்படுத்தி கொண்டு போய் ஏரிக்கரையில் மறைவாக வைத்து வனத்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி, அத்தனை அதிகாரிகளும் எங்களை நிர்வாணப்படுத்தி எங்களை பாலியல் வன்புணர்வு செய்கிறதுக்கு ஒரு சாட்சி இல்லை. சாட்சி இந்த புளிய மரம், புங்க மரம், வேப்ப மரம் தான் சாட்சி தான். இந்த நாட்டில் எந்த புரட்சியும் நடக்கலையே. எல்லா கட்சிக்காரும் ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சுருந்தான். திமுக என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிடிக்கிட்டு இருந்தானா திமுக? அவன் நம்மளும் இதே மாதிரி பல தவறுகளை செஞ்சுருக்கோம். அப்போது திமுக, அதிமுக, அது கூட்டணி கட்சி எல்லாமே என்னையா நடந்துன்னு மக்களுக்கு போய் சேரல. வாச்சாத்தியில் என்ன நடந்ததுன்னு ஜெயலலிதாவுடைய வீடு கட்டுவதற்கு அங்கே என்ன இது சந்தன மரம், ஜவ்வாது மரம் எல்லாம் இருக்கிறது அந்த மலை, ஜவ்வாது மலை. அது பேரே ஜவ்வாது மலை. அப்போ ஜெயலலிதா வீடு கட்டி ஜவ்வாது வாசனையோடு வாழணும் என்பதற்காக எத்தனை பெண்கள் நிர்மாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டார்கள். அப்போது இந்த மக்களுக்கு எந்த எழுச்சியும் புரட்சியும் நடக்கவே இல்லை. ஏன்? இவன் பூரா அந்த திராவிட கட்சியாக இருக்கான். தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கு என்ன வழி? அரசியல். காவல்துறை அதிகாரி அத்தனை பேருக்கும் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு. அவன் அரசியல் அவனை காப்பாற்று. இப்போ எதிர்கட்சி தலைவர் ஓரளவுக்கு இப்போ நயனா நாகேந்திரன்லாம் கொடுக்க சொல்லும்போது, பாஜக தலைவர் சொல்லும்போது இந்த மிளகாத்தூள் கொடுத்த தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க, இதை மாதிரிலாம் சொல்லி சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. அந்த 6 பேர் ஏன் ஆஜர்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. நீங்கள் 24 மணி நேரத்தில் அவர் போய் நம்ம நீதிமன்றத்தில் விட்டுருக்கணுமே, நீங்கள் அதையுமே அஜித்குமார் விடலையே அப்படின்ற தொடர் கேள்வியில் எழுப்புறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இவங்க சும்மா அரசியல் தொழிலுக்காக வந்த ஒரு தொழிலதிபர்கள். நயினார் நாகேந்திரன், நயினார் ஒயின்ஸ் இன்னும் ஓடிட்டுருக்குது. அப்போது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த பொழுது அரசு சொத்தையே அபகரித்து கொண்டவர். இதெல்லாமே பல 1000 கோடி பணம் சேர்ந்துச்சுங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு 18 கோடி ரூபா குவாரி நடத்திருந்தா தெலுங்கானாவில் வரி கட்ட வேண்டியது இருக்குது. அவர் பையன் இங்கே ஒரு நில மோசடி வழக்கில் இருக்குது. இவருக்கெல்லாம் இந்த தகுதியே இல்லை. தகுதி என்பது யாருக்குன்னா ஐயா நல்ல கண்ணுக்கு இருக்குது, பாலம் கல்யாண சுந்தரத்துக்கு இருக்குது. இவர்களெல்லாம் எங்கே நமக்கு அரசியல் தலைமை தாங்க போகிறது? ஏன் தன்னுடைய பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசியல் வேஷம் போட்ட இந்த மோசடி நபர்கள் எப்படி நம்மளை காப்பாற்றுவான்? இதெல்லாம் இதை பார்த்து நம்ம புலங்காயுதம் அடைகிறோம். இது புலங்காயுதம் அல்ல, நடிக்கிறார்கள், நம்மளை ஏமாற்றுகிறார்கள். எதுக்கு? மறுபடியும் ஆட்சிக்கு வர, மறுபடியும் புறம்போக்கு இடம் விற்கிறது வேறு. அதுதான் நயினார் நாகேந்திரனாலேயோ மகன் பாலாஜியாலேயோ நில ஆக்கிரமிப்பு மோசடி இத்தனை 1000 கோடி இருக்குது. மறுபடியும் நில ஆக்கிரமிப்பு பண்ணணுமா? நான் பாலாஜி மகனை கேட்குறேன். இத்தனை 1000 கோடி இருக்குது. சாராயம் வச்சுட்டு இருந்தீங்க நயினார் ஒயின்ஸு, உங்களுக்கு இன்றைக்கி பல ஏக்கர் நிலம் இருக்குது, பல மறுபடியும் போய் ஏமாற்றணுமா? அப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம்? மறுபடியும் தலைவருக்குமே அந்த நோக்கம் இல்லை அப்படின்னு அதுதான் அதை இங்கே அது நீங்கள் தமிழ்நாட்டில் அது சாபக்கேடாக போச்சு. இவனுக்கு காங்கிரஸ் காலங்காலத்தில் பண்ணையாராக இருந்தான். திமுக வந்த பிறகு பண்ணையார்களை எதிர்ப்பதற்கான அரசியல் என்ன ஆகி போச்சு? இவன் பூரா பண்ணையார் ஆகிட்டான். இதுதான் இப்போது
இந்த மக்களையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு புதுசாக தண்டவாளம் போட்டு புதுசாக ரயில் விட்டு புதுசாக அவர்களை தயார் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சார், உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்துக்கு இப்படி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.